முகம் கரோதி வாசாலம் புங்கம் லங்கயத்தே கிரும் யஸ்கிருபாத்தமாம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜெய். நம்ம ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் அத்தியாயம் 83. இதுல திரௌபதி கிருஷ்ணருடைய ராணிகளை சந்தித்தல், கிருஷ்ணரின் ராணியர்களை திரௌபதி சந்தித்தல். இது குடும்பத்து பெண்களுடைய விஷயம். குடும்பத்து பெண்கள்லாம் சேர்றாங்க. சேரும்போது இது இப்ப காலமால இல்லை, வேற வேற நாட்டுல இருந்ததுனால அந்த திருமணங்கள்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியல. திரௌபதிக்கு ஒரு ஆசை, எப்படி கிருஷ்ணர் ராணிகள் எல்லாம் திருமணம் செய்து கொண்டார்னு கேட்கறதுக்கு. இது லீலை. அதனால ராணியர்கள் எல்லாம் திரௌபதி கேட்கறாங்க, எப்படி நீங்க கிருஷ்ணரை திருமணம் செய்து கொண்டீர்கள்னு. இதுல விவரமா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு ராணியும் ருக்மிணில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி, பத்ரா, லக்ஷ்மணா, சத்யா, எல்லாரும். அதுல ஒரு ஒரு கருத்து எல்லா எல்லா ராணியர்களும் சொல்றாங்க. எல்லாருக்கும் இது மாதுரிய பக்தியாக இருந்தாலும் மனைவி இது சுவாக்கிய ரசம். மனைவின்றது கிருஷ்ணருக்கு சொந்தம் தான். சுவாக்கிய ரசம்னு சொல்லக்கூடிய ரசம். ஆனாலும் இதுல அவங்க எல்லாம் தங்களை தாசிகளா தான் சொல்றாங்க. நான் பெருக்குகளாக இருக்கிறேன்னு சொல்றாங்க, நான் பணிப்பெண்ணாக இருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ எல்லா ராணிகளும் இதை தெளிவா வச்சுக்கிறாங்க. நான் கிருஷ்ணருடைய காதலி கிடையாது, மனைவி கிடையாது, பணிப்பெண்கள் தான் அப்படின்ற கருத்தை பாத்தீங்கன்னா எல்லா ராணிகளும் சொல்றாங்க. கிருஷ்ணரை திருமணம் செய்து கொண்டோன்ற கர்வமே இல்லை அவங்க யாருக்கிட்டையும் இல்லை. அது எப்படி திருமணம் செய்து கொண்டார் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது மிகவும் ஒரு வீர தீர செயலா இருக்கு. ஒரு சத்திரியன், ஒரு மன்னன் எப்படி இளவரசிகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் நம்ம இங்க பாக்குறோம். துரோ ருக்மிணியினுடைய சுயம்வரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் விவரமாக. இங்க ருக்மிணி சுருக்கமா அதை சொல்றாங்க. இந்த மாதிரி சிசுபாலன் போன்ற அசுரர்கள்லாம் இருந்தாலும் என்னுடைய சகோதரனே அவர்களுக்கு தான் என்னை கொடுக்கணும்னு நினைச்சாலும் பகவானை நான் விரும்பினதுனால பகவான் என்னை வீரமாக திருமணம் செய்து கொண்டாருன்னு சொல்றாங்க. அடுத்து முக்கியமான ராணி சத்யபாமா. சத்யபாமா விஷயத்திலையும் இந்த திருமணத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். சத்யபாமா இங்க சொல்றாங்க, சேமந்தக மணியினால ஏற்பட்ட அவமானம். கிருஷ்ணர் தான் அந்த மணிக்காக ஆசைப்பட்டு சத்யஜித்தினுடைய சகோதரனை கொன்னுட்டார் அப்படின்ற பழிப்பெயரை நீக்கணுன்றதுக்காக பகவான் அந்த மணியை ஜாம்பவான் கிட்ட இருந்து கொண்டாந்து திருப்பி கொடுத்து சத்யபாமாவை திருமணம் செய்து கொண்டார். அதை சத்யபாமா சொல்றா. அதுக்கப்புறம் ஜாம்பவதி. ஜாம்பவதிக்கு என்னன்னா ஜாம்பவான் அந்த பிறவியில ஜாம்பவான் ராமர் ராமர் அவதாரத்திலே ராமருக்கு கொடுக்கணும்னு நினைச்சார். ஒரே நிமிஷம். மன்னிக்கணும். அப்போ ராம அவதாரத்துல ஜாம்பவதிய திருமணம் செய்து கொடுக்க முடியல. கிருஷ்ணரா வர்றாரு. அப்போ அது வரைக்கும் அவங்க அப்படியே இருந்தாங்களா? அதை பற்றின விவரங்கள் தெரியல. ஆனா இதை நம்ம பார்க்கிறோம். பலராமருடைய மனைவி ஆகிய ரேவதி வேற யுகத்தை சேர்ந்தவங்க. பலராமரை திருமணம் செய்து கொள்ளும்போது பலராமர் அவங்கள கலப்பையில இழுத்து அவங்கள குட்டி ஆக்குறாரு. இதை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி தெய்வங்கள்ல பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை பகவானுக்கு கிடையாது. அவங்க எல்லாம் நித்தியமாக பகவானுடைய மனைவிகள். அதனால ஜாம்பவதி கிருஷ்ணருக்காக காத்திருந்திருக்கிறார்கள். அப்புறம் ஜாம்பவத்தினுடைய திருமணத்துக்கு அப்புறம் காலிந்தி 7 காளைகளை பகவான் அடக்கிறது, 7 காளைகளாக பிரிந்து அடக்கி திருமணம் செய்து கொள்றது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுல முக்கியமாக ஒரே ஒரு பெண்ணுடைய திருமணம் சிறப்பாக சொல்லப்படுது. அவ லக்ஷ்மணா. மற்றவர்கள்லாம் சுருக்கமா சொல்றாங்க, லக்ஷ்மணா மட்டும் விவரமா சொல்றா. ஏன்னா அவளது ஒரு
வித்தியாசமான ஒரு திருமணமா இருக்கு. அவளுக்கு தகுதி வாய்ந்த கணவனை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவங்க தந்தையார் என்ன பண்றார்? இது திரௌபதி, அவ சொல்றா, திரௌபதி உன்னுடைய திருமணம் போலதான் என்னது, ஆனா என்னது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. அந்த சுயம்வரத்துக்கு அர்ஜுனனும் வந்திருக்கிறார். இதுல ஒரு விஷயம், அர்ஜுனனும் வந்திருக்கிறார். எல்லாருமே, எல்லா தெரிந்த மன்னர்கள், துரியோதனன் இருக்கான், கர்ணன் இருக்கிறான், எல்லா அரசர்களும் இருக்கிறாங்க, வீரமான அரசர்கள். இதுல இந்த மீன், திரௌபதியினுடைய சுயம்வரத்திலே அந்த மீன் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நிழலை பார்த்துதான் மீனை சுற்றி கொண்டிருக்கும் மீனை வந்து அம்பு எய்த வேண்டும். இதுல அந்த மீன் எங்க இருக்குன்னே தெரியாத மாதிரி கட்டி வேற போட்டிருக்கிறாங்க. இது வந்து கடவுளால மட்டுமே சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம், அது மற்றவர்களுக்கு தெரியல. அர்ஜுனனும் செய்ய முடியல, ஏன்னா சிறந்த வில்லாளி. ஏன் சிறந்த வில்லாளின்ற பெயருடைய, ஏன்னா அந்த சிறப்பு அர்ஜுனனுக்கு மட்டும்தான். அவன் ஏன் தோத்து போனா இந்த விஷயத்துலன்னா, ரெண்டு காரணம். ஒண்ணு, அந்த அம்மா வந்து கிருஷ்ணருக்கு தான் சொந்தமானவங்க, ஒண்ணு. ரெண்டாவது, சில விஷயங்களை கடவுள் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு ஒரு போட்டி அங்க வச்சிருந்தாங்க. அதுல வந்து சில பேர் நானே ஏற்ற முடியல, சில பேர் அஹ், நான் ஏற்றுனாங்க, ஆனா வில்ல விட முடியல, அம்ப விட முடியல. அர்ஜுனன் அதெல்லாம் பண்ணாரு, ஆனா ஜெயிக்க முடியல. அர்ஜுனன் ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அது கடவுளுக்குரிய பொருள்ன்றதுனால அவருக்கும் தெரியும், தெரியும். ஆனா அவர் வந்து அடைய முடியவில்லை அப்படின்றத அவ வந்து சொல்றா. அப்படி சொல்லும்போது மிகவும் சிறப்பான ஒரு விஷயத்தை பெற்று அதை செய்யும் போது ஒரு எவ்வளவு அதை விவரிக்கும் போது இவளுக்கு ஒரு வெட்கம் வருது. தன்னை தானே கர்வமா பேசிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ரொம்ப குறிப்பிட ஒரு கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லா ராணிகளும் எப்படி திருமணம் செய்து கொண்டார்கள்னு அவங்க விவரிக்கிறாங்க. அதுல இவங்க கதை மட்டும் கொஞ்சம் பெருசா போகுது, பெருசா போகுது. அப்ப வந்து ஒரு வெட்கம் வருது அவளுக்கு, வெட்கம் வருது. அந்த வெட்கத்துல அவங்க வந்து, நான் வந்து வெறும் பணிப்பெண் தான், இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு சுயம்வரத்துல இருந்து என்ன அவர் எடுத்துக்கிட்டாலும், நான் வந்து என்ன வந்து ஒரு பணிப்பெண்ணா தான் நினைக்கிறேன், நான் என்ன ராணியா நான் என்னைக்கும் என்ன நினைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி சரணடைகிறாங்க அந்த மற்றவர்கள் கிட்ட. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பணிவு என்பது, இந்த அத்தியாயம் முழுக்க நான் ரொம்ப பணிவை பார்த்தேன். இவ்வளவு பெரிய ராணிகளாக இருந்தாலும், அவங்க தந்தையரெல்லாம் பெரிய அரசர்களாக இருந்தாலும், நாங்க வந்து சாதாரண பணிப்பெண்கள் தான், மனைவிகள்னு எங்கேயுமே யாருமே சொல்லல. முக்கியமா இந்த சுயம்வரம் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்ததாகும். அதுல அவ்வளோ கஷ்டத்துலயும் கிருஷ்ணர் தன் கரம் பிடிச்சதை அவ வர்ணிக்கும் போது அவளுக்கு மிகப்பெரிய வெட்கமும் பணிவும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கடைசியில வந்து ரோஹிணி அப்படின்னா, அந்த ரோஹிணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தாய் இல்ல, பலராமருடைய தாய் கிடையாது. ரோஹிணின்னு ஒரு மனைவி. அவங்க யாருன்னா, பௌமாசுரன் பிடிச்சு வச்சிருந்த ராணிகள். 16,000 ராணிகளை அந்த பௌமாசுரன், பூமியினுடைய நரகாசுரன் கூட சொல்லிக்கலாம். அவன் வந்து நரகாசுரன் 16,000 ராணிகளை பிடிச்சு வச்சு, இது பாருங்க, யாருன்னா ஒரு அரக்கனோ ஒரு மனிதனோ ஒரு பெண்ணை கடத்தின்னு போயிட்டான்னா அந்த பெண்ணை யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்க. அந்த பெண்களுக்கு வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனால் இந்த பெண்கள் கிருஷ்ணரை நோக்கி தவம் செஞ்சாங்க, பக்தர்கள். அதனால யாருக்கும் யாரோ சொந்தம் கொண்டாடினாலும் பரவாயில்ல, பகவான் வந்து மனிதன் மாதிரி இல்லையே, பகவான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். பகவானுக்கு கொடுக்க பகவானுக்கு உரியவர்கள் அவர்கள். அதனால அவர் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாம எங்களை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை ராணிகளும் பேச முடியாது, அதனால ரோஹிணி மட்டும் பேசுறா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். இவ்வாறாக இதுல இன்னொரு விஷயத்துல வந்து ஒரு, அந்த ராணி காலிந்தி வந்து தவம் இருக்கிறாள். தவம் இருக்கிறா, தவம் இருக்கும்போது தன்னுடைய நண்பரோட வந்து, தன்னுடைய நண்பரோட வந்து என்னை மணம் முடித்தார் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா, காலிந்தி சொல்றா. ஆஹ் இவ்வாறாக இது ரொம்ப அழகாக இந்த திருமண விஷயங்கள் வந்து விளக்கப்பட்டிருக்கு. இந்த அத்தியாயம் முடிஞ்சது. பக்தர்களுக்கு இதுல சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா.
हरे कृष्ण माता जी। கேளுங்க. प्रणाम माता जी। சொல்லுங்க. மாதாஜி, பகவான் வந்து துவந்தங்கள் அற்றவர் இல்ல மாதாஜி? ஆ, என்ன அப்போ சியாமந்தகமணி துவந்தங்கள் அற்றவர் தானே மாதாஜி? அப்படின்னா? இரு இருமைகள் அற்றவர் தானே மாதாஜி? கரெக்ட். துவந்தம் இல்லாதவர். சொல்லுங்க. ம். அப்போ அப்போ இங்க வந்து ஹரே கிருஷ்ணா யாரோ ஏதோ பேசுறாங்க மாதாஜி. கேக்குது, எனக்கு கேக்குது, நீங்க ஆ, சொல்லுங்க. ஓகே. ஓகேங்க மாதாஜி. அப்போ சியாமந்தகமணிய பகவான் திருடினார் அப்படிங்கிறதுக்காக அவர் ஏன் கவலைப்பட்டு அதை ப்ரூவ் பண்ண முயற்சிக்கிறார் மாதாஜி? எத்தனையோ பேர் எவ்வளவோ பேசுறாங்க. அதோட ஆனா சம்பந்தப்பட்ட இங்க மட்டும் அவர். லீலைகள் இருக்கு. ஏன்னா இப்ப அங்க சரிங்க சத்தியபாமா மாதாஜி. திருமணம் நடக்கணும், ஜாம்பவதி திருமணம் நடக்கணும். அதெல்லாம் இருக்கு. அந்த மணிக்கு அந்த மணியை கொடுக்கணும்னு ம். சொன்னதுக்காக கெட்ட பேரை கொடுத்துட்டாங்கல்ல. கெட்ட பேர் இருக்கு, நிறைய கெட்ட பேர் இருக்கு. ஆனா இதை வந்து அவர் நிவர்த்தி பண்ணணும்னு நினைச்சார். ரெண்டு ராணிகளை திருமணம் செய்யணும்ன்ற காரணத்தினால அது சம்பந்தப்பட்டு ரெண்டு ராணிகள் அவங்க கிட்ட வரணும். அதுக்காக கூட இருக்கலாம். இதை பத்தி ஓகேங்க. ஆசிரியர்கள் ஒண்ணும் சொல்லல. ஆனா அபக்தர்கள் வந்து அந்த நாலாம் பிறைய கிருஷ்ணர் சரிங்க பார்க்கறதுனால மாதாஜி. வந்தது அப்படின்னு சொல்றாங்க. நாலாம் பிறைய கிருஷ்ணர் பார்க்கறது, மூன்றாம் பிறையா நாலாம் பிறையா, நாலாம் பிறை, அது பார்த்ததுனால பழி சொல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. 4 பேர். நாலாம் பிறை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஆமாங்க மாதாஜி. பகவானை ஒன்றும் பண்ண முடியாது எதுவும். சில நேரங்கள்ல வந்து ஈவன் ராமருக்கே ஆமாங்க. ராமருக்கே கெட்ட பெயர்லாம் இருக்கு. ராமருக்கு இருக்கு. பொது அயோத்தியா வாசிகளே ஒரு வண்ணான் வந்து எவ்வளவு மட்டமா பேசினான் சீத்தையை. அந்த மாதிரி லீலைகள்ல கூட வந்து இந்த மாதிரி விஷயங்கள் உண்டுதான். உண்டு. ஆனா சில நேரங்கள்ல பகவான் அதுக்கு பிரதிபலிக்கிறார், ஆக்ஷன் எடுக்கிறார். சில நேரங்கள்ல எடுக்கிறது இல்ல. இந்த இடத்துல முக்கியமான என்னுடைய கருத்து என்னன்னா, அந்த ராணிகள் வந்து திருமணம் செய்யப்படணும். அதுக்காக ஒரு அதுக்கு ஓகேங்க மாதாஜி. செயல்பட்டு அதை அந்த மணி எடுத்துன்னு வந்து அவர்கிட்ட தான் கொடுக்குறாரு. அவரும் ஒண்ணும் வச்சுக்கல. ஆனாலும் கடைசியில ஓகேங்க. சத்யபாமாவனுடைய அப்பாவும் தான் கொல்லப்படுறாருல்ல. இதுல இன்னொரு விஷயம் ம். என்னன்னா, கடவுளுக்கு தான் இந்த மாதிரி பெரிய பெரிய மணி, பெரிய விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கடவுள்கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. தான் வச்சிருந்தா தான் அழிந்துதான் போகணுன்றதையும் காட்ட விரும்பினார். அது யாரெல்லாம் வச்சிருந்தாங்களோ அவங்களாம் அழிஞ்சு போறாங்க, கர்வம் அடைறாங்க. அக்குரூர் கூட மூளை திரும்பி போயிடுறார். பாக்குறோம்ல. ஆமாங்க அக்குரூர் மாதாஜி. எவ்வளவு பெரிய பக்தர். அவரே வந்து அதை ம். தூக்கின்னு ஓடுறாரு, அப்புறம் திரும்பி வர்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருள்ல ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட்டா? ஓகே, மாதாஜி, சரிங்க மாதாஜி. ம். ஹரே கிருஷ்ணா. அவரு ஹரே கிருஷ்ணா. பகவானோட லீலே தான் மாதாஜி. நிறைய இடத்துல இந்த மாதிரி லீலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ம், பிரம்மாவே எப்படி பிரமிக்க வச்சாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்றது வந்து பகவானோட அது ஒரு லீலை தான். ம், 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 ம். அந்த மாதிரி எடுத்துக்கல. சரி. ஹரே கிருஷ்ணன். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த வாரத்தினுடைய பாடத்தை வந்து நான் கேள்விகள் எழுதிட்டேன். நாளை வகுப்பு நடக்காது. அடுத்த வாரமும் வகுப்புகள் கிடையாது. பக்தர்கள் வந்து நம்ம அதுக்கு அடுத்த வாரம் சந்திக்கலாம். வாஞ்சா கல்பதரிதஸ்ய கிருபா சிந்து தேவச்ச பதிதானம் பாவனேபியோ Nityo வைஷ்ணவ. Vaishnavi Namo Namaha. ஹரே கிருஷ்ணா. Mataji. இந்தி தெரிஞ்ச பக்தர்கள்